6 மாதம் 7 மாதம் கழித்து நம்ம குழந்தைகளுக்கு சாதம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாலக்கீரை பருப்பு போட்டு சாதம் பண்ணி கொடுங்கங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. தேங்காய் விட்டு தாளித்து கொடுங்க. பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம காம்பை விட்டுட்டு இலையை ஆஞ்சி எடுத்துக்கிட்டோங்க. ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பும் போடலாம், நீங்கள் துவரம் பருப்பும் போடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிடணுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். விசில் போட்டு விட்ருங்க. 4 விசில் அடிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்துருச்சுங்க. தண்ணியும் கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ கீரையை நம்ம கூட ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நிறைய வைக்கக்கூடாது. சின்ன குட்டி டம்ளருக்கு தான் வச்சுருக்கேன். பெரிய டம்ளர்னால் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு கூட கீரையை போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள்னால் தாளிசம் மட்டும் பண்ணி கொடுங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டு, கொஞ்சம் பெரிய குழந்தைகள்னால் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை வெந்துருச்சு. ஆட் பண்ணி கீரைக்கு தந்தோடி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை படம் போனதுக்கப்புறம் தாளிசம் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டு கொதிக்க வைங்க. பச்சை வடையே இருக்காதுங்க. இப்போ இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிசத்துக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழைங்க. சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போடணுன்னா போடுங்க, நல்லாயிருக்கும். எல்லாம் ஃப்ரை ஆனோடனே நம்ம பாலக்கீரை கூட்டில் ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான ரசம் சாதம், வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கூட்டு கூட சூப்பராக இருக்குங்க.